பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் மார்கழி மாதம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமயாகி நானும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம். மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான். ஒசந்த மாதம், தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம். அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா? மோட்சத்தில் இடம் உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட 29 நாள் வருது. இந்த 29 நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்தால 4லேருந்து 6 வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சுங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திருவம்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். சாமி என்ன சாமி எடுத்த விட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோட்சத்துக்கு. நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம். அப்போ இந்த 4 to 6 எழுந்திரிச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது. அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம், தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம், அதனால் பீட மாதம், அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும். அதெல்லாம் கிடையாது. மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம். அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம். தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையா அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ, முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/12/2024 மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது 13/1/2025 மார்கழி மாதம் முடியுது. அப்போ சற்றேறக்குறைய 29 நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள், அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு, விசேஷமான நாட்கள் உண்டு. அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை. எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும் பொழுது தனுர் மாத பூஜைகள் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்யறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க. எப்பொழுதுமே இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 17/12/2024 வாழ்ந்த கண்ணுக்கு நேர வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி. அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க 145வது ஜெயந்தி விழா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள். நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை. அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/12/2020 தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி. அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2/1/2025 ஸ்ரவண விரதம்.
ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நாள். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சா சொர்க்க வாசல் திறந்து அந்த சொர்க்க வாசலை கண்டுட்டு எம்பெருமானை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா, ஆனந்தமான ஆண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/1/2025 ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/1/2025 ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சக்ஷேத்திரம் இருக்குது. அந்த பஞ்சக்ஷேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது. அந்த திரையை விலக்கி எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள். அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர். உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். அந்த ஈசனுடைய நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர். அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி, இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். போகி பண்டிகை அப்படின்னா என்னன்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள். அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது, வரிசையாக வருது. அது தை மாதத்தில் வருது. அப்போ 1/1/2025 இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா? ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம். தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களும் கொண்ட 9 பாதங்கள் கொண்டவர் கும்பராசிக்காரர்கள். உங்களுடைய ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். அதாவது ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கார். அப்போ ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கிறதும் இந்த 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ரொம்ப நாளாக இருக்கார். இருந்தாலும் இப்பொழுது அவர் 6ஆம் இடத்துல இருந்து நீச்ச நிலை பெற்றார். இப்போ அவர் வக்கரம் பெற்றிருக்கார். அந்த வக்கரம் பெற்று போய் அவர் 8ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியவே, அதாவது கும்பராசியவே பார்க்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளில் தொய்வு நிலை அடைஞ்சவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகியவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற போது புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ செய்தீங்கன்னா அதெல்லாம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது புதிய முயற்சிகள்னால் எந்த ஒரு செயலையும் தொடங்கணும்னா செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு உண்டான காலமாக அமைகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ தை பிறக்கிற போது அவர் மாறிடுறார். இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே அதையெல்லாம் பார்த்து வச்சுக்கிருவீங்க. எதை எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தை பிறந்தால் அதை தொடங்கிடுவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசி அப்படின்றத பொறுத்தவரையிலும் ராசிநாதனே ராசியில் இருக்கிறது விசேஷம். என்னதான் சனியாகவே இருந்தாலும் அவருடைய ராசி அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ஏற்றம். கும்ப சனின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேத்து பகவான் வேறு இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான், மாற்றங்களை வைத்து தான் மாத பலன்களை சொல்லும். ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 11ஆம் இடத்துல சூரியனோ சந்திரனோ இருந்தால் அவர்களுக்கு தோஷமற்ற காலம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவரோட பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு சப்தமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 4-9 அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் வரார். அதாவது 15 மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியிலேயே வரும். அதே மாதிரி புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5-8 அதிபதினு சொல்லக்கூடியவர். அதன் மூலியமாக 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர அந்த சாஃப்ட்வேர் சைட்லேருந்து திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடியது, இந்த நம்பரிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு வார்த்தை தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்தில் புத பகவானும் மார்கழி 15 தேதிக்கு மேலே வரும். இந்த காலகட்டங்கள் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் மாற்றங்களை கொடுக்கும்னு நம்ம ஐயா ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்போ பார்த்தாலும்னாலக்க ராசி அதிபதி ராசியில் இருந்தாக்க கெடுக்க மாட்டார், கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். இப்போ அவர் கூட 15 நாள் கழித்து சுக்கிர பகவான் சேர்றார். சுக்கிர பகவான் சேர்றது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறது பொறுத்தளவுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்றது சுக்கிர பகவான். அப்போ இந்த கலத்திரக்காரகன் ராசி அதிபதியோடு சேரும்பொழுது நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சாமி, நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தது குரு பகவான். அப்போ இது கோதண்ட ராகு ஆகிறாரு. இந்த காலகட்டங்களில் குடும்பம் அமையிறது. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு கொடுத்த வாக்கை யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னாக்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்களால தான் காப்பாற்ற முடியும். அப்படியேற்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டாகும். இதை தவிர பார்த்தோம்னாக்க வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அப்போ தனம் நல்ல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. தனக்காரகனான குரு பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறதுனாலையும் அம்மாவிற்கு சின்ன சின்ன உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த தொந்தரவுகளும் சில பொருளாதார விரயங்களோட சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் 7 11 ஏறி இருக்கார். 7 அப்படின்ற பொறுத்தளவுக்கு லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும், தொழில் பார்ட்னரையும் குறிக்கும். உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியினால், திருமணமான கணவனோ அல்லது மனைவியினால் அவங்க வந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில்
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கவர்மெண்ட்டு கூட இருந்த லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு கான்ட்ராக்டுகள் மைன்ஸ் இப்போ சனி தொடர்பு வர்றதுனால மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அரசு தொடர்புடைய பதவிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி நல்ல பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா, இந்த காலகட்டங்களில் உண்டுன்னே சொல்லலாம். என்ன ஒன்று 8ல் கேது இருக்கிறாரு, உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 6, 8 லக்ன ராசி சேரக்கூடியதுனால இந்த 6ல் இருக்கிற செவ்வாய் பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிறப்புறுப்புகள் பின்னுறுப்புகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தவிர்க்கணும்னாக்க காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது குறைச்சிக்கிட்டு இண்டிவிஜுவல் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். வெளியில் உணவு வகைகள் சாப்பிட்றத தவிர்ப்பதும் மிக சிறப்பாக இருக்குமா, மிக சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலான மாதம் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் மொத்தம் 29 நாட்கள் இருக்குது. இந்த 29 நாட்களில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் செய்ய, புதிய முயற்சிகள் எடுக்க, வெளியூர் பயணங்கள் செய்ய நிப்பாட்ட வேண்டிய காலகட்டங்கள். அதாவது அதுக்கு பேர் சந்தாசிரம நாட்கள். தொடங்கக்கூடியதை நிப்பாட்டணும்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். அது என்னென்ன நாட்கள் என்றும், அதை தவிர இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்துல உள்ள சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் என்னென்ன நாட்கள் எந்தெந்த தெய்வங்களை வழங்கினா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்றதையும் நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்கள் வரக்கூடிய நாட்களில் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது, வெளியூர் பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும். அதே போல் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் இப்போ பார்க்குறதுக்கு நல்லதாக தெரியும், ஆனால் இதனுடைய விளைவுகள் இப்போ இல்லை, இதனுடைய விளைவுகள் பின்னாடி. அப்போ அந்த பின்னாடி அந்த விளைவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாட்களை நம்ம தவிர்த்துட்டோம்னா பின்னாடி இந்த விளைவுகள்லாம் வராது. இது போக உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்குண்டான காலகட்டங்கள் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் வந்ததுன்னா அந்த தேதியிலேருந்து மாற்றிக்கிறதும் நல்லது. அதே போல் இந்த நாட்களில் வேண்டாத வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக போய் பேச போக வேண்டாம். யாரோடையும் பேசுகிறது குறைச்சிக்கிறது நல்லது. அவசியமாக பேசித்தான் ஆகணும் அப்படின்னா கூட இந்த 2 நாளை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கிறோமே அப்படின்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம். அப்போ அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எப்பப்போ வருது அப்படின்னு பார்க்குற போது 22/11/2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:54 ஆரம்பமாகிடுது. 23/12/2024 திங்கட்கிழமை, 24/12/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 2:39 வரைக்கும் இருக்குது. இந்த 2.25 நாட்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இதை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ராசியிலேயே சனி இருக்கிறதுனாலையும் என்ன செய்யணுங்கிறத ஐயா சொல்ல சொன்னாங்க. ராசியில் சனி இருக்கிறதுனால 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்துடாது. குறைஞ்ச வயசாக இருந்தால் வரும், இல்லை அதிகமான வயசுகளாக இருந்தால் வரும். அவங்க சனிக்கிழமைகளில் சனி பிரித்தி பண்ணிக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல 3க்கும் 10க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கர நிலை அடைஞ்சதுனால முருகப்பெருமானையும் அம்பாளையும் செவ்வாய்க்கிழமைகளில் போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். இதையெல்லாம் போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் இதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு வரும்போது எந்த கிரகத்துக்கு சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும்.
மேலும் இது வந்து தனுர் மாதம். அப்போ தனுர் மாதங்கிறது வந்து காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எல்லா கோயில்கள்லேயும் வந்து விசேஷமான பூஜைகள் நடக்கக்கூடிய காலம். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தினத்தன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு அந்த தேதிகளில் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய நன்மைகள்லாம் நிறைய கிடைக்கும். ஏன்னா மார்கழி மாதத்தில் தெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறது என்ன. அதனால் வந்து அந்த மாதங்களில் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாத்திரமில்லை உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது நன்மையை தரும். அந்த நாட்களில் வந்து தான தர்மங்களும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான தான தர்மங்களை பண்ணுறதும் சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 15 நாளில் உங்களுடைய ராசியிலேயே வர்றதும் விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 4, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. அவர் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும். வெளியூர் வெளிமாநில வேலைகள் கிடைக்கக்கூடும். புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும். வேலையில் மாற்றங்கள், அதில் ஏற்றங்கள், அதை தவிர வந்து சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று தடிப்பு தோணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் உடல் நலத்தில் மாறுதல்கள் இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் சொந்த தொழிலில் வந்து அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலையும் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உடல்நலத் தொல்லையை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடும். உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடும். தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்